இந்திய வரலாற்றில் ஜனவரி 22, 1999 ஓர் இருண்ட நாள். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஆஸ்திரேலிய மிஷனரி இந்தியாவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த வேளையிலே தன்னுடைய 2 மகன்களோடு கூட ஊழியத்துக்காக செல்கிற வழியிலே மனோகர் போரிலே வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கே இரவு ரெஸ்ட் எடுத்துவிட்டு போகலாம் என்று சொல்லி அந்த மிஷனரியும் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் தன்னுடைய 2 மகன்களோடு கூட ஜீப்லயே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். இதை சரியாக திட்டமிட்டு பிளான் பண்ணி இவர்களை பின்தொடர்ந்து வந்த கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டதான பஜ்ரங் தள் என்கிறதான ஒரு ஹிந்துத்துவ அமைப்பினர் இவர்களை பின்தொடர்ந்து வந்து இவர்கள் வாகனத்தை தாக்குகிறார்கள். இவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே வாகனத்தை தாக்குகிறார்கள். மாத்திரமல்ல, அந்த வாகனத்தை தீயிட்டும் கொளுத்துகிறார்கள். இந்த பஜ்ரங் தள் அமைப்பினர் யார் என்று சொன்னால் VHP என்று சொல்கிறோமே, விஸ்வ ஹிந்து பரிஷத் அவர்களுடைய ஒரு யூத் விங் என்று சொல்லப்படுகிறது. இந்த யூத் விங்கில் உள்ளதான 50க்கு மேற்பட்டவர் வந்து வாகனத்தை கொளுத்தி எரித்த தினம்தான் இன்று. சற்று யோசித்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரிசா மாநிலத்துல இவர் 3 பேரும் இரத்த சாட்சிகளாக அங்கே எரிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிலிப் 10 வயது, தீமோத்தி 6 வயது. இந்த 2 குமாரர்கள் 10 வயது 6 வயது எப்படி துடித்திருப்பாங்க என்று பாருங்கள். தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய பிள்ளை 2 பேரும் இப்படி கதறாங்களே இந்த தீக்குல. அப்போ கிரஹாம் ஸ்டெயின்ஸுடைய மனநிலைமை எப்படியாக இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்டதான கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்ட தினம்தான் இன்று சரியாக ஜனவரி 22. இதே நாளில 1999ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்தியாவில ஊழியம் செய்த குடும்பத்துல 3 பேர் கொல்லப்பட்ட நாள். அது மாத்திரமல்ல, அவங்களுடைய மனைவியும் அவங்க மகள்களும் நல்ல வேளையாக அங்கே வரவில்லை அவர்களோடு இணைந்து. அதனால் அந்த 2 பேரும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை அன்னைக்கு அவர்கள் வந்திருந்தால் குடும்பத்தோடு 5 பேரையுமே அவர்கள் கொலை செய்திருப்பார்கள். அப்போதைய BJP MP பிரதாப் சந்திர சராங்கி என்கிறதான நபருக்கும் இந்த கொலைக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உள்ளது என்று சொல்லப்படுகிறது. அப்போதைய MP, அவங்களுக்கு போட்டோ போடுறேன் பாருங்க. அந்த MP தான் இதுல மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்த ஆட்சி செய்த கட்சி வந்து BJP. அப்பொழுது பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் அடல் பிஹாரி வாஜ்பேயி என்கிறதான நபர். அப்பொழுது அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். சுருக்கமாக கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஊழியத்தை பார்த்தலாம். 1941ஆம் வருடம் ஜனவரி 18ஆம் தேதி தான் அவர் பிறந்தார். அப்ப 49ல பிறந்து 65ல, குறிப்பாக தன்னுடைய 24வது வயதுல இந்தியாவுக்கு மிஷனரியாக அவர் வருகிறார். இங்கே ஊழியம் செய்த பகுதி வந்து ஒரிசாவில் மையமாக கொண்டு ஊழியம் செய்கிறார். அங்கு இருந்த லெப்ரசியால் அஃபெக்ட் ஆன, குஷ்ட ரோகத்தால் அஃபெக்ட் ஆன நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒரிசா பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஒரு காலனியே இருக்கும். அந்த காலனியிலே முழுவதுமாக லெப்ரசியால் பாதிக்கப்பட்டவர்கள், குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நபர்களை கண்டுபிடித்து சின்ன வயதுல 24 வயதுல இருந்தே அவர் ஊழியத்தை செய்திருக்கிறார். அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பது. அது மாத்திரமல்ல, அங்க பழங்குடியினர்கள் இருக்கிறாங்க, இந்த ட்ரைபல் பீப்புள், அவங்களுக்கும் அங்குள்ள கைவினை பொருட்களை எப்படி செய்வது, அவங்களுக்குரிய காரியங்கள், பெண்களுக்குரிய உதவிகள் என்று ஏகப்பட்ட உதவிகளை செய்தது மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் 1981ல கிளாடிஸ் என்கிறதான ஒரு நபரை அவர் திருமணமும் முடித்துக் கொள்கிறார். ஆஸ் அ ஃபேமிலி, குடும்பமாக இணைந்து அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். 2 மகன்கள், நான் சொன்னது போல இன்னொரு மகள் இருக்கிறார். மகள் பேர் எஸ்தர். இந்த 5 பேருமாக ஆஸ் அ ஃபேமிலி, குடும்பமாக அவள் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த வேளையில தான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் அல்லது ஒரு மிகப்பெரிய துக்கமான நிகழ்வு நடந்தது. இன்று ஆஸ் அ கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நினைவு கூற வேண்டிய நாள் இன்று. நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஜனவரி 22 ஒரு கருப்பு தினம். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதல்.
அதுவும் ஆஸ்திரேலியாவில இருந்து வந்து ஜனங்களுக்காக, ஏழை எளிய ஜனங்களுக்காக, கண்ணீர்ல கவலையில இருந்த, போராட்டத்துல வியாதியில இருந்த ஜனங்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவங்களுடைய 2 மகன்கள் பிலிப் மற்றும் தீமோத்தி, இவர்களை கண்டிப்பாக நான் நினைவு கூற வேண்டும். நாம் அதுக்கடுத்து தொடர்ந்து அநேக காரியங்கள் நடந்தது. அதுல கவர்மெண்ட் மூலமாக அந்த கேஸ் ஆகி அதை கண்டிப்பாக அது நீங்க ஆன்லைன்ல இருக்கிறத நீங்க வீட்டுல வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நான் இப்போ முடிக்கிறேன். முடிவுரையாக கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மனைவி சொன்ன ஒரு வார்த்தை இந்த அகில உலகத்தையே புரட்டி போட்டது. அவர் சொன்னார்கள், நான் என்னுடைய கணவரையும் என்னுடைய 2 மகன்களையும் கொலை செய்த கொலையாளிகளை மன்னிக்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, எந்தவித கசப்பும் இல்லை என்கிறதான மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் அகில உலகத்தை அது அசைத்தது. இந்தியாவை அது அசைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படிப்பட்ட மன்னிக்கத்தக்கதான குணம் யாருக்கு இருக்குன்னா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். கிறிஸ்துவே மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கொடுக்கிறார். அதை சிஸ்டர் கிளாடிஸ் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர்களுக்காக, அவர்கள் ஊழியர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். அவர்கள் இப்பொழுது இந்தியாவில் இல்லை. அவர்கள் 2005 என்று நினைக்கிறேன் 5லேயே தன்னுடைய சொந்த நாடான ஆஸ்திரேலியாவுக்கு தன்னுடைய மகளை கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். தொடர்ந்து அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்திய தேசத்தில் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எந்தவித அசம்பாவிதமும் தாக்குதல்களும் நடைபெறாத வண்ணம் ஆண்டவர் சமூகத்திலே நாம் வேண்டி நிற்போம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராங்க. God bless you. Thank you.